கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இன்டெகிரிட்டி அட் ஒர்க் பிளேஸ், வேலை ஸ்தலத்தில் உண்மை. நாம் வாசிக்கக்கூடியதான வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு அற்புதமான அதிகாரம். தானியேல், சிங்கக்கெபியில் தானியேல் என்கிறதான அந்த சம்பவம் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் அதை குறித்து சொல்வதற்கு முன்பதாக தானியேலுக்கு விரோதமான இந்த கூட்டம் தானியேலை ஏதாகிலும் ஒரு விதத்தில் குற்றப்படுத்தி அவனுடைய தலைமைத்துவத்திற்கு பங்கம் வருவிப்பதற்கு, அவனை ராஜ்யத்திலிருந்து மாற்றி விடுவதற்கு என்னவெல்லாம் வகை இருக்குமோ என்று ஆலோசனை செய்தார்கள். ஆனால் நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி மிக அற்புதமாக நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன? அவன் தன்னுடைய வேலையிலெல்லாம் உண்மையுள்ளவனாய் இருந்தது நிமித்தம் நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவன் மீது எந்த ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஒரு விதமாக சொல்லுகிறார், adversity is the test of ability, but prosperity is the test of integrity. அது தமிழில் சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பம் அவனுடைய திறன் என்ன என்பதை சொல்லிவிடுமாம், அதற்கான பரீட்சை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வெற்றியும் செழிப்பும் தான் அவனுடைய குணாதிசயம் அல்லது அவனுடைய உண்மையை குறித்த ஒரு பரீட்சையாக காணப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்வில் வந்த துன்பத்தையும் தேவன் அவனுக்குள் வைத்திருந்த பலத்தினால் ஜெயித்தான். அவனுக்கு வெற்றி கிடைக்கிற பொழுதும் கூட அவன் தன்னுடைய காரியங்களிலெல்லாம் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டபடியால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவன் மீது யாதொரு குற்றமும் குறையும் சுமத்த முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் உண்மையை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமமான ஒரு சூழலோடு கூட நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்வது என்பது தேவன் அதில் மிகவும் பிரியப்படுகிறார். அந்த காரியத்தில் தானியேல் தனியாக மிகவும் சிறந்த ஒரு நபராக விளங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால தான் தானியேலுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது பல ராஜ்யங்கள் மாறினால் கூட தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதாகமும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யம் மாறும் பொழுது நாம் இந்த அரசியலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு கட்சி புதிதாக ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? நிர்வாகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மாற்றுவார்கள். தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களை நிர்வாக ரீதியாக வைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள். ஆனால் தானியேலுடைய வாழ்விலோ அவர் பல அரசர்களை பார்த்தார். ஆனால் அத்துணை அரசர்களும் அவனுடைய காரியத்தை ஜெயமாய் நடத்துவதற்கு ஏற்ற விதத்தில் அவனை தங்களுடைய தலைமை பொறுப்பில், தங்களுடைய முக்கியமான பொறுப்புகளில் வைத்து தான் நடத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
உங்கள் வாழ்விலும் உங்கள் வேலையிலும் உண்மை இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்வு உயர்த்தப்பட்ட வாழ்வாகவே, மேன்மையான வாழ்வாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊழியர்களே, உண்மையில் நிலைத்திருங்கள். ஒரு நாளில் நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த நாள் வரைக்கும் அவருக்காக உண்மையோடு ஓடுங்கள். உங்கள் வாழ்வு செழித்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God bless you.